தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைகுலமே, நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வருத்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும். தன் சொந்த ஊரிலேயே இறைமகன் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அற்புதங்களை ஆற்ற வல்ல இறைவனையே கட்டி போடுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உருக்கமாக இன்று திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக
அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தடையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருக்கு எதிராய் கலகத்தில் ஈடுபட்ட வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட இஸ்ரேல் மக்களிடையே எசேக்கியேல் இறைவாக்கினராகிய யாவே கடவுள் அனுப்பி வைக்கிறார்.
அவர்கள் இறைவாக்கினரின் குரல் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இறைவாக்கினர் அணிவிக்கப்படுவதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 2 முதல் 5 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் பசை மொழி புறக்கணிப்புகள், துன்பங்கள், துரோகங்கள், காயங்கள், வலுவற்ற நிலை இவற்றின் மூலமாகவே நாம் கடவுளின் பலமுள்ள ஆயுதங்கள் ஆகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் இறைப்பணியாற்ற அழைக்கும் புனித பவுலின் குரலுக்கு 2ஆம் வாசகத்தின் வழியாக செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். நான் என் வலிவின்மையை பற்றிதான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை கொத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடம் இருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வரிந்து வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையினால்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றிதான் மனம் உவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 6 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்? என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையைக் கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எத்தனை பேர் தொலைக்காட்சியிலே சரிகமப்பா இசை நிகழ்ச்சி பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? நிறைய. இப்போ தப்பு இல்லை, அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம திறமையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். ஆமாம், இதுக்காக நீங்கள் வெட்கப்படுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனை பேர் பார்க்குறீங்க? அண்மையிலே ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி வந்தது. ஒரு பெண் வட சென்னையை சார்ந்தவர் பாடுவதற்கு வருகிறார். அப்போது, இந்த பாட்டை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா நான் எதையுமே இது வரைக்கும் கேட்டதில்லை, ஒன்றே ஒன்று கேட்கணும், தொலைக்காட்சியில் சொந்தமாக பேச ஆரம்பித்தா நிறைய டைம் எடுக்கும், அதனால் நான் பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாசிக்கிறான். அதில் என்ன வாசிக்கிறான்னா, அவங்க அப்பா இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதை பாராட்டினது கிடையாது அந்த பொண்ணை. அப்போ கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறா, உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவர் அழுகிறார். அவரை உடனே மேடைக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசும்போது, ஆமாம் கொஞ்சம் கோச்சுக்காம போகமா கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, நான் கச்சேரிகளுக்கெல்லாம் பாட போகும்போது எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போவார். அங்கே அவ்வளோ நேரம் பாடுவேன், வீட்டுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு வருவார். ஒரு தடவை கூட நீ நல்லா பாடின அல்லது பாடலை என்று சொன்னது கிடையாது, என்னை பாராட்டியதே கிடையாது என்று அவர் சொல்லிவிட்டு, இப்போ சொல்லுங்க என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா அந்த பொண்ணு மகளுடைய காலில் தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டார். காலில் விழுந்துட்டார். உடனே அரங்கத்தில் இருக்கின்ற எல்லோருமே அழத் தொடங்குகிறார்கள். பெத்த அப்பா மகளுடைய காலில் விழுகிறார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாடகர் கேட்குறார், ஏன் நீங்கள் இது வரைக்கும் அவங்கள பாராட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என் பொண்ணு நல்லா அருமையாக பாடுறா, எனக்கு பிரச்சனையே இல்லை. அவள் சூப்பராக பாடும்போது பாடிட்டு நீ ரொம்ப அருமையாக பாடினாமா, சூப்பராக பாடினாமன்னு சொன்னால், ஒருவேளை அவளுக்கு தலைக்கணம் கர்வம் திமிர் வந்தாலும் வந்துவிடும். தலைக்கணம் கர்வம் திமிர் வந்துவிட்டால் அவனுடைய எதிர்காலம் நாசமாய் போய்விடும். எனவேதான் நான் பாராட்டுவதில்லை என்று சொல்லி அவர் அழுதார். இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை ஒரு பாடகர் வரவேற்றார்.
கரெக்ட். நானும் என் பொண்ணை இதே மாதிரி தான். ஒரு நாள் கூட நான் பாராட்டியது கிடையாது. ஒருவேளை பாராட்டுகின்ற பொழுது அவளுக்கு தலைக்கணம், திமிர், அகங்காரம், ஆணவம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதற்காகத்தான் நான் பாராட்டுவதில்லை என்று சொன்னார். இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் இதே ஒரு கருத்தை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. நான் இருமாப்பு, ஆணவம், அகம்பாவம் அடையாத அளவிற்கு ஏதோ ஒன்று என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்ன குத்திக் கொண்டே இருக்கிறது? அதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இதை நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த மற்ற 2 வாசகங்களையும் நாம் கண்டிப்பாக தொடாமல் போக முடியாது. முதல் வாசகம் பார்க்கிறோம். எசேக்கியேல் இறைவன் அவரை அழைக்கிறார். எசேக்கியேலை அழைத்து அங்கே பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களிடம் நீ செல் என்று சொல்லுகிறார். எதற்காக செல்ல வேண்டும்? அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மக்களை நான் தான் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தேன். ஆனால் இவர்கள் எனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், எனக்கு பிடிக்காத காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள், ஆணவம் பிடித்து அலைகிறார்கள், தலைக்கணம் பிடித்து அலைகிறார்கள். எனவே நீ அவர்களிடம் சென்று நான் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் என்று அவர்களுக்கு சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். என் வழியாய்த்தான் இறைவனுடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும், எனவே நீங்கள் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதற்கு முன்பாக இந்த வாசகத்திலே இல்லாத ஒன்று அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நீ எனக்காக என்னுடைய இறைவாக்கினனாக அந்த மக்களிடம் செல்கின்ற பொழுது நீங்கள் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்வீர்கள், உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை அவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள். எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னை அவர்கள் கொல்வார்கள், வெறுப்பார்கள், அடிப்பார்கள், நம்ப மாட்டார்கள். இருப்பினும் நீதான் என்னுடைய இறைவாக்கினன், சென்று என்னுடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை திருத்தி மீண்டும் நல்வழிப்படுத்தி என்னுடைய கனவு இடமான கானான் தேசத்திற்கு அழைத்து வா என்று அவரை அனுப்புகிறார். அவருக்கு தெரியும் இந்த மக்கள் வெறுப்பார்கள் என்று இறைவன் சொன்னால் அது நடக்கும் என்று, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இறைவன் சொன்னால் அது நடக்கும் என்று அவருக்கு தெரியும். என்னை கொலை செய்வார்கள் என்று இறைவன் சொல்லி இருக்கிறார், அதுவும் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். இருப்பினும் இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே இறைவாக்கினர் இங்கு புறப்பட்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலும் இதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தவிர இறைவாக்கினர்கள் எங்கு வேணுமானும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று. சொந்த ஊர்ல மதிப்பு இருக்காது, தெரியாத இவனை பத்தி என்று சொல்வார்கள். அதைத்தான் இங்கு இயேசுவையே அவர்கள் இவ்வாறு பேசுவதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ வல்ல செயல்கள் செய்கிறார், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வியப்பில் ஆழ்ந்து நிற்கிறார்கள். இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னது இவர் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மையிலேயே கடவுளுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் போல் இருக்கின்றனவே. இவர் புதுமைகளை ஆற்றுகிறார், உடல் நலம் இல்லாதோரை குணமாக்குகிறார், பேய்களை ஓட்டுகிறார், முடவரை நடக்கச் செய்கிறார், 5000 பேருக்கு திடீரென்று உணவு கொடுக்கிறார். இப்படி பல புதுமைகளை எல்லாம் இவர் செய்கிறார். என்னே இவருடைய வல்ல செயல்கள் என்று பாராட்டுகிறார்கள். ஆனா அடுத்து வர்றாங்க, இவர் தச்சரின் மகன் அல்லவா, இங்க இருக்கிற ஆசாரி மகன் தானே, இவன் எப்படி இதெல்லாம் செய்யறான்? மரியாவின் மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, இவங்க எல்லாம் இங்கே தானே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோமே என்று அவர்கள் தயங்கினார்கள். ரிஜெக்ட் பண்றது. இதுதான் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம்.
அடுத்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் ரிஜெக்ஷன். ஆக இந்த வாசகங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்று அதை தன்னுடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவர்கள் வெறுக்கப்படுவார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், அவர்கள் ஏளனத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள், அவர்கள் இந்த மக்களால் உதறி தள்ளப்படுவார்கள், அவர்கள் சில சமயங்களிலே தாக்குதலுக்கு ஆளாவார்கள். இப்படி பல்வேறு விதமான இன்னல்களையும் இடைஞ்சல்களையும் ஆண்டவருடைய நற்செய்திக்காக அதை அறிவிப்பதிலும் வாழ்வாக்குவதிலும் யார் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ இது எல்லாமே அவர்களுக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் 2வது வாசகத்திலே திருத்துதர் பவுல் இந்த வேதனையை தன்னிடமிருந்து அகற்றுமாறு ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் அகற்றவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லுகிறார். வலுவின்மை என்பது வீக்னஸ். வலுவின்மை என்பது வீக்னஸ். இது 100க்கு 100% உண்மை. இதை எப்படி நான் உணர்ந்தேன் என்றால், செமினர்லையும் சரி, சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டுக்கு போகும்போதும் சரி, நிறைய நாம் பார்க்கிறோம் கிராமங்களில் இருந்து தான் செல்கிறார்கள். நிறைய அவ்வாறு செல்கின்ற பொழுது, அங்கே செல்லும் பொழுது ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். சில பேர் 10th முடிச்சுட்டு போவாங்க, சில பேர் 12th முடிச்சுட்டு போவாங்க, சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு போவாங்க. இப்படி எல்லாம் செல்கின்ற பொழுது அங்கே நமக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது, ஒரு திறமை கூட நமக்கு இல்லையே, இங்க வந்து நம்மள ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, என்னைய போய் இந்த பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரே என்றெல்லாம் நினைக்க தோன்றும். ஆனால் ஆண்டுகள் செல்ல 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 நம்முடைய எதெல்லாம் நமக்கு இல்லை நினைச்சமோ திறமை, அது எல்லாமே ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். நமது வலுவின்மையை ஆண்டவர் உணர்ந்து கொண்டு வல்லமையாக அதை மாற்றி இருக்கிறார். எனக்கு தெரியும், என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு ஃபாதர் செமினரிக்கு வரும்போது பேசுறதுக்கு திக்குவார், பூசையில வாசகம் வாசிக்கும் போது திக்குவார். எல்லாரும் அவரை ஏளன செய்வாங்க. அவர் வரும்போது அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வருவார். இன்றைக்கு அவர் சாமியாரா இருக்கிறார். ஆனால் இன்று அது கிடையவே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு பிரசங்கியாக, மறையுரையாளராக இருக்கிறார். மிகச்சிறந்த முறையிலே திருப்பலி நிறைவேற்றுகிறார். இப்படி இதெல்லாம் யாரிடமிருந்து வந்தது இந்த ஆற்றல்? இதுதான் ஆண்டவரிடமிருந்து வந்தது. நம்முடைய வலுவின்மையில் வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஐயோ இது எனக்கு குறைவாக இருக்கிறது, இது என்கிட்ட இல்லையே, இது என்ன செய்யறது, அது என்ன செய்யறது, நம்மை முற்றிலுமாக ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். 10ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் ஹார்மோனிய பொட்டியை நான் கையில தொட்டது கிடையாது. இசையில் ஆர்வம் இருந்தது, அவ்வளவுதான். 10th முடிச்சுட்டு செமினரிக்கு போனேன். அங்கதான் ஹார்மோனிய பொட்டியை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மனதில் தோன்றிய பாடல்கள் எல்லாம் என்னுடைய கரங்களிலே தவழ்ந்தோடினது. ஒரு 6 மாசத்திலே என்ன போல அருமையா வாசிக்கிறான் என்று சொல்லும் அளவிற்கு நான் என்னுடைய ஆற்றல் அல்ல, இது ஆண்டவருடைய வலிமை. அவர் என்னை உயர்த்தினார். அவர் என்னை இது போன்று பல திறமைகளை, என்னுள் புதைந்திருந்த திறமைகளை, வலுவின்மையை ஆண்டவர் வல்லமையாக வெளிப்படுத்தியதை என்னுடைய வாழ்விலே நான் பல சமயங்களிலே அதை உணர்ந்திருக்கிறேன். எனவே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகாது. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மிடம் என்ன வலுவின்மை இருக்கிறது, அதை எப்படி வல்லமையாக மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்கிற யாருக்குமே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படாது. எனவே நாம் சமுதாயத்தில் சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு எதில் ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார், அதில் எப்படி நாம் நம்மை உயர்த்தி கொள்ள முடியும் என்று சிந்தித்து அதற்குரிய உழைப்பையும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரிடம் வைக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வலுவின்மை வல்லமையாக வெளிப்படும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுவதை போன்று நாம் நம்மிடம் இது இல்லையே, அது இல்லையே, இதுல நான் வீக்கா இருக்கனே, அதுல வீக்கா இருக்கனே, இல்ல, நீ உழைப்பை கொடு, ஆண்டவரிடம் உன்னை ஒப்படை. நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு கையளிக்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தையாலும் சொல்லாலும் செயலாலும்
அவருக்கு உகந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற அனைத்து வலுவின்மையும் வல்லமையாக வெளிப்படும். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். ஆளும் வல்லவரே இறைவா, திருச்சபை ஆளும் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஒன்றிணைந்து பணியாற்றவும் ஒருவர் ஒருவரை மதித்து ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவாவை மன்றாடுகின்றோம். அமைதியின் இறைவா, இவ்வுலகில் அமைதி ஆட்சி செய்ய வேண்டுமெனில் ஆட்சியில் இருப்போர் அமைதி பெற வேண்டும். அமைதியின் சக்தி உணரும் அறிவுத்திறன் பெற வேண்டும். மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தின்மையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை எங்கள் தலைவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றி இறைவா, நிலையான குணமடைவதற்கென நாங்கள் மகிழ்வுடன் குடும்பமாக இணைந்து வந்துள்ளோம். எங்களின் முன்மாதிரியான சாட்சிய வாழ்வால் உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். கருணை கடலை இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்தில் இருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறைவுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. அதை கையில் எடுத்து வை. இதை கையில் எடுத்து வைக்க சொன்னேன். இப்போ வை. அனைத்து வகையிலான வாழ்த்துப்படுகிறார் பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயமான தினசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே தாழ்மையான மனமும் நெருங்கிய உலகத்துடைய தருணம். ஆண்டவரே இறைவனாக எங்கள் திருமணத்துக்கு கொடுக்கும் இவனையும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து
உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.